ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேயோட பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்கணும், அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கண்ணுக்கு இப்போ லைக் பட்டன் தெரிஞ்சால் அதை மட்டும் ஒரே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன். நிறையா பேர் சொல்கிறாங்க ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் விளாடணும் அப்படின்னு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆயுஷ் மாத்ரேவும் சஞ்சு சாம்சன் தான் ஓப்பனிங் விளாடணும். ஏன்னா ஆயுஷ் மாத்ரே ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். அதுவும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு ஓப்பனிங் தான் விளாட்றாரு. அடி போட்டு பொழக்கிறாரு. அதனால நான் சஞ்சு சாம்சன் சொல்லுவேன். நம்பர் 3ல் ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3 ஆகிறதுக்கு 2 காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பனிங்கில் 2 பேரில் யாரோ ஒரு ஆள் அவுட் ஆகிட்டாங்கன்னா இவர் அந்த இடத்துல போய் பேலன்ஸ் கொடுப்பாரு. அதாவது அடிச்சாட வேணும்னா அடிச்சு ஆடுவார், இல்லை விக்கெட் விடாமல் கொஞ்ச நேரம் ஆடணும்னா விக்கெட் விடாமல் கொஞ்ச நேரம் ஆடுவார். அது ரெண்டுமே ருத்ராஜ் கெய்க்வாடால் பண்ண முடியும். அதனால தான் அவர் நம்பர் 3. ஒருவேளை ஓப்பனிங் பேட்ஸ்மேன் போட்டு பொழந்துட்டாங்க, 6 ஓவருக்கு 80 பவர் பிளேயில் போட்டு பொழந்துட்டாங்கன்னா இவரும் போய் அடிக்கலாம். அப்படி இல்லை விக்கெட் இனிஷியலாக விட்டுனா இவர் போய் ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். அதுக்காக தான் ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3. இப்போ என்னோட நம்பர் 4 யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரே ஒரு குழப்பம் இருக்குது. சர்ஃப்ராஸ் கானை விளாட வைக்கலாமா, இல்லை கார்த்திக் சர்மா விளாட வைக்கலாமா, இல்லை உர்வீத் பட்டேல் விளாட வைக்கலாமா? நான் என்ன சொல்லுவேன்னா, சர்ஃப்ராஸ் கானோட தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போவேன். சென்னை பிச்சில், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சென்னை பிச்சில் நான் சர்ஃப்ராஸ் கானோட போவேன். அதுவே நல்ல ஒரு பேட்டிங் பிச்சு, ஒரு மும்பை, பெங்களூர், கல்கத்தா அந்த மாதிரி இடத்துல நான் கார்த்திக் சர்மா விளாட வைப்பேன். ஏன்னா அவரும் நெட்ஸில் வர அடி போட்டு பொழந்து எடுக்கிறாராம். பார்ப்போம் சிஎஸ்கே இந்த 3 பேரில் யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. நம்பர் 5, நம்பர் 6 நான் யார் போனால் டெவால் பிரேவிஸ், சிவம் டூபே. இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 2 பேருமே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. நான் ஒன்று நல்லா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிங்க. ஐபிஎல்லில் இது வரைக்கும் எல்லா வருஷமும் நீங்கள் எடுத்துங்க, எந்தெந்த டீம்லாம் கப் அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, அதாவது இன்டர்நேஷ்னல் பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் 60% இருக்கணும், அதோட சேர்த்து டொமஸ்டிக் பிளேயர் அவங்க 40% இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 காம்பினேஷன் இருந்தால் தான் நம்மளால் ஐபிஎல்லில் வின் பண்ண முடியும். நம்பர் 8 எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தோனி வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தோனி தான் ஃப்ரெண்ட்ஸ். தோனி இல்லைன்னா சிஎஸ்கே கிடையாது. இப்போ நான் ஒன்று மட்டும் மிஸ் பண்ணுறேன். நம்பர் 7 யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர். நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு. அவர் ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு டாப் 8 பேட்டிங் செட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆயுஷ் மாத்ரே, சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், சர்ஃப்ராஸ் கான், பிரேவிஸ், தூபே, பிரசாந்த் வீர், எம்எஸ் தோனி. அடுத்து வாங்க, இப்போ நம்ம அடுத்து பவுலிங்க்கு போகலாம். பவுலிங் பார்த்தீங்கன்னா நம்பர் 9 நூர் அகமது. அவரும் நல்ல ஃபார்மில் இருக்கார். அவரால் பேட்டிங்கும் விளாட முடியும். நம்பர் 9 நூர் அகமது. நம்பர் 10 கலீல் அகமது. இவங்க 2 பேர் வந்துடுவாங்க. அப்புறம் 11, 12 மேட் ஹென்ரியும் நேத்தன் எலிஸும். என்னை பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரியும் கலீல் அகமது நியூ பாலில் போடுவாங்க. நூர் அகமது தேவைப்பட்டால் நியூ பாலில் போட முடியும். அது மாதிரி கலீல் அகமது, மேட் ஹென்ரி, நேத்தன் எலிஸ் இவங்க 3 பேரும் டெத்லேயும் நல்லா போடுவாங்க. தேவைப்பட்டால் தூபே ஓவர் போடலாம். பிரசாந்த் வீர் நல்லா போடுவார். இதுக்கப்புறம் என்ன வேணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிற கொஸ்டின் என்னென்னா, எம்எஸ் தோனி பிளேயிங் 11 இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இல்லை இந்த டோட்டல் பிளேயிங் 11 நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்களா? அப்படி பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் நம்ம 6வது கப்பு வின் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இந்த வீடியோவை ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.